விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நீங்க விசுவாசித்தால் கட்டாயம் ஆண்டவர் செய்வார். என் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க கிராமமே ரட்சிக்கப்படணும்னு நீங்க விசுவாசத்தை ஜெபிச்சா ரட்சிக்கப்படும். ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, பண தேவை, எதுவாக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்க விசுவாசிச்சா இன்றைக்கு இந்த இடத்தில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கவனித்து பார்க்கிறார். அவரை தேடி வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவர் நம்ம கையில் ஏதாவது கொண்டு வர்றோமா, காணி கொண்டு வர்றோமா, பணம் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். விசுவாசம் இருக்குதான்னு ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். எனக்கு தான் விசுவாசமே வரமாட்டேங்குதே. நிறைய பேர் சொல்றாங்க விசுவாசமே வரமாட்டேங்குதுன்னு. விசுவாசம் வெளியிலிருந்து வராது, உங்களுக்குள்ள அது இருக்கிறது. அல்ல, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார்.